ஒரு சிற்றூர் கதை கேட்க வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். தென் தமிழ்நாட்டின் ஒரு சின்ன கிராமத்தில் என் கதை தொடங்குகிறது. எனக்கு வயது 18. என் அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தார். அவர் பாஸ்கர் என்ற கொத்தனார், கோவில்பட்டியைச் சேர்ந்தவர். எனக்கு அவரை பிடிக்கவில்லை. ஏனென்றால் என் மாமா மகன் சிவாவை நான் காதலித்தேன். கிணற்றங்கரையிலும் கோவில் திருவிழாக்களிலும் எங்கள் கண்கள் பேசிக் கொண்டன. ஆனால் என் அப்பாவோ, இவன் நமக்கு பொருந்த மாட்டான் என்று சொல்லி பாஸ்கருக்கு முடித்து வைத்தார். நான் கெஞ்சினேன், அழுதேன், சாப்பிடவில்லை, எதுவும் பலிக்கவில்லை. கல்யாணத்துக்கு 3 நாள் முன்பு நான் இரவோடிரவாக ஓடிப்போனேன். ஆற்றங்கரை கோவிலில் சிவாவை மணந்தேன். கல்யாணமான 3ஆம் நாளே என் மனசில் ஒரு குற்ற உணர்வு வந்தது. அதோடு பயமும் வந்தது. அப்பா மன்னிப்பாரா? பாஸ்கர் என்ன நினைப்பார்? இந்த கேள்வியோடு என் புது வாழ்க்கை தொடங்கியது. காதல் திருமணமாகி 10 வருடங்கள் ஓடிவிட்டன. எனக்கு வயது 30. என் மகன் கண்ணனுக்கு வயது 10. நாங்கள் தூத்துக்குடி அருகே ஒரு சிறு கிராமத்தில் வசித்தோம். எங்களுக்கு கொஞ்சம் தோட்டம் இருந்தது. அதில் முல்லை, மல்லிகை பூக்களை பயிரிட்டோம். என் கணவர் சிவா அந்த பூக்களை விற்று வாழ்க்கை நடத்தினார். நான் வீட்டில் பூக்களை கோத்துக் கொடுத்தேன். 10 வருடங்களாக சிறுகச் சிறுகச் சேமித்த பணத்தில் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று கனவு கண்டோம். ஒரு கான்ட்ராக்டரிடம் மொத்த பணத்தையும் கொடுத்து வேலையை ஆரம்பித்தோம். சாமான்கள் வந்து குவிந்தன, தூண்கள் எழுந்தன, மேற்கூரை போடப்பட்டது. நாங்கள் மகிழ்ச்சியில் மிதந்தோம். அடுத்த நாள் என் உலகமே இருண்டது. சிவாவுக்கு திடீரென மாரடைப்பு. அவர் என் கைகளில் மூச்சை விட்டார். என் வாழ்க்கையின் தூண் இடிந்து போனது. அதிர்ச்சியிலிருந்து எழுவதற்குள் மற்றொரு இடி. கான்ட்ராக்டர் வந்து, கொத்தனார் கூலிக்கு பணம் வேண்டும் என்றார். நான் திடுக்கிட்டேன். என் கணவர் முழு பணத்தையும் கொடுத்து விட்டாரே என்றேன். அவர் சொன்னார், அவர் கொடுத்த பணம் பொருட்களுக்குத்தான். ஆள் கூலிக்கு இன்னும் தேவை. இல்லைனால் வேலையை நிறுத்திவிட வேண்டியதுதான். என் கையில் 1 ரூபாய் கூட இல்லை. கடன் வாங்கித் தருவதாக கெஞ்சினேன். அவர் போனில் சொன்னார், பணம் கிடைச்சா போன் பண்ணு என்று போய்விட்டார். வீடு பாதியில் நின்றது. பாதிச் சுவர்கள் மட்டும். நானும் கண்ணனும் என் புடவையை திரையாகக் கட்டி அதற்குள் குடியிருந்தோம். பூக்களை விற்று ஊரூராக அலைந்தேன். ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணின் வாழ்க்கை எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம் என்று அப்போதுதான் புரிந்தது. ஒரு நாள் பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன். இடம் கிடைக்கவில்லை. கடைசி இருக்கையில் ஒரு கட்டிட வேலை செய்யும் மனிதர் உட்கார்ந்திருந்தார். என்னை பார்த்து, உட்காருங்கள் என்றார். கால்வலி தாழாமல் உட்கார்ந்தேன். அவர் போனில் யாரிடமோ சத்தமாக பேசிக் கொண்டிருந்தார். நாளைக்கு வேலைக்கு வரமாட்டேன். 2 சித்தாளில் வேலையை முடிக்க முடியாது. பேச்சைக் கேட்டதும் எனக்குள் ஒரு ஒளி தெரிந்தது. நீங்க கொத்தனாரா என்று கேட்டேன். ஆமா, ஏன் கேக்குறீங்க? உட்கார்ந்திருக்க சங்கடமா இருக்கா என்றார். இல்லைங்க, நானும் பூ வித்துத்தான் பிழைக்கிறேன். எங்க வீடு பாதியில நிக்குது. கொத்தனார் இல்லாம வேலை நின்னுடுத்து. நீங்க வந்து பார்த்து முடிக்க எவ்வளவு செலவாகும்னு சொன்னா மாசாமாசம் கொஞ்சமா தந்துடுறேன். என் கணவரின் மரணத்தையும் என் நிலையையும் சொன்னேன். சரி, வந்து பார்க்கிறேன் என்றார் குமார் என்ற அந்த மனிதர். அவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டை பார்த்துவிட்டு, இதை முடிக்க 4 மாதமாவது ஆகும். சம்பளம் எப்போ வேணாலும் கொடுங்க. நானே இங்க தங்கிக்கிறேன். பகலில் நீங்க பூவுக்கு போங்க. நான் கொத்தனார் வேலைக்கு போறேன். மாலையில வந்து 3 பேரும் சேர்ந்து இரவில் வேலை செய்வோம் என்றார். எனக்கு வீடு வாசல் இல்ல. 10 வருடமா வெளியில தான் இருக்கேன். சம்பளம் கூட வேணாம். உங்க வீடு முடியும் வரை இங்க இருக்கட்டுமா என்று கேட்டார். எனக்கு ஒரு பக்கம் தயக்கம். கணவன் இறந்து 3 நாட்களில் ஒரு அந்நிய ஆணை வீட்டில் வைத்தால் ஊரார் என்ன சொல்வார்கள்? ஆனால் மறுபக்கம், இந்த காலத்தில் யார் இலவசமாக உதவுவார்கள்? நம்பலையா? அதுதான் பெண்களின் நிலை. நம்ப வேண்டியவர்களே நம்மைச் சந்தேகிக்கிறார்கள். மனசுக்குள் நினைத்து கொண்டேன். குமாரை என் மகன் கண்ணனுக்கு அறிமுகப்படுத்தினேன். 1 வாரம் வேலை நன்றாக நடந்தது. வீடு ஓரளவு முன்னேறியது. ஒரு நாள் குமார் குடித்துவிட்டு வந்தார். எனக்கு கோபம் வந்தது. இப்படி வந்துட்டீங்களே, இன்னைக்கு வேலை நிக்கும் என்றேன். உடம்பு வலி அதான் கொஞ்சம் அதிகமாயிடுத்து என்றார். சாப்பாடு கொடுத்தேன். நன்றாகச் சாப்பிட்டார். பிறகு அவரை தூங்கச் சொன்னேன். எப்போதும் வெளியில் படுக்கும் குமார் அன்று என் பாயில் படுத்துவிட்டார். என்னால் அவரை தூக்க முடியவில்லை. சரி, களைப்பில் இருக்கிறார், தூங்கட்டும் என்று நானும் பக்கத்து தரையில் படுத்தேன். இரவு 12 மணி. மின்சாரம் போய்விட்டது. இருட்டு. நாய்கள் குரைத்தன. ஆலமரக் கிளைகள் உரசின. எனக்கு பேய் என்றால் பயம். பயத்தில் அவரை ஒட்டி படுத்தேன். அவர் மயக்கத்தில் இருந்ததால் அவருக்குத் தெரியவில்லை. பெண்களே, நீங்களே சொல்லுங்கள். கணவன் இறந்த பிறகு நம் துயரத்தை புரிந்து துணையாக இருக்கும் ஒரு ஆணை யாருக்கு பிடிக்காது? அன்புக்கு பசித்த என் மனசு சற்று துணிந்தது. நான் அவர் முதுகில் அழுத்தமாக அணைத்தேன். எனக்கு இன்னும் வேண்டியிருந்தது. ஆனால் அவர் திரும்பினால் வாயில் சாராய வாடை அடிக்கும். வேண்டாம், இப்படியே இருக்கட்டும் என்று முடிவு செய்தேன். 4 மணிக்கு மின்சாரம் வந்தது. நான் எழுந்து உட்கார்ந்தேன். அவர் லுங்கியை முகத்தில் போர்த்தி இருந்தார். அப்போது,
அவருக்கு ஆண்மையின் எழுச்சி இருந்தது. 4 பக்கமும் தூண்கள். அவரோ 5வது தூணாக நடுவில் நின்றார். இந்த 5வது தூணை நான் தொடலாமா கூடாதா? என் மனசு கேள்வி கேட்டது. காலையில் குமார் எழுந்து, நான் உங்க கூட படுத்திருந்தேனா, ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டேனா என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்லைங்க, ஒரே பாய்தான் இருந்தது. நானும் உங்க பின்னாடி ஒண்டிக்கிட்டு தூங்கிட்டேன். மன்னிச்சுக்கோங்க. அன்று மாலை நான் பூ வாங்கி வந்தேன். இரவு வேலையை மும்முரமாகச் செய்தோம். ஏன் இன்னும் கல்யாணம் செய்யவில்லை என்று கேட்டேன். அவர் மழுப்பினார். பொய் சொல்லாதீங்க, நேத்திரவு உங்க தீபந்தம் எப்படி எரிஞ்சதுன்னு பார்த்தேன் என்றேன் கிண்டலாக. அவர் சொன்னார், எனக்கு பார்த்த பொண்ணு கல்யாணத்துக்கு 3 நாள் முன்னாடி வேற யாரோடவோ ஓடிப் போயிட்டா. அந்த காயம் இன்னும் மாறலை. அந்த பொண்ணின் ஊரையும் அவள் அப்பாவின் பேரையும் கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த பொண்ணு நான்தான். உங்கள வேண்டாம்னு தான் நான் என் மாமா மகனோட ஓடிப்போனேன் என்றேன். குமார் என் அருகில் வந்தார். இத்தனை வருஷமா உன்னை தேடினேன். நீ நல்லா இருக்கேன்னு நினைச்சேன். உனக்காகவே நான் கல்யாணமே செய்யல. இப்போ விதி நம்ம சேர்த்து வச்சிருக்கு என்றார். நான் என் கணவர் படத்தில் இருந்த தாலியை எடுத்தேன். குமார் அந்த இரவில் என் கழுத்தில் கட்டினார். கண்ணன் தூங்கிய பின் நான் பூவும் பால் சொம்புமாக அவரிடம் ஆசி வாங்கினேன். பல்பை அணைத்துவிட்டு அவர் என் அருகில் வந்தார். எந்த குழப்பமும் இல்லாமல் என் மனதை அவரிடம் கொடுத்தேன். விதி ஒரு கொத்தனார் மாதிரி சில சமயம் இடிக்கிறது, சில சமயம் கட்டுகிறது. ஆனால் இரண்டிலும் அதற்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த இரவில் நான் புரிந்து கொண்டேன்.